நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அருண்குமார். கேரளாவோட உள்ளாட்சி தேர்தல்கள்ல பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. மிகப்பெரிய வெற்றின்னா ஒட்டுமொத்தமா உள்ளாட்சி தேர்தல்ல எல்லா இடங்களையும் வென்றுட்டாங்களா? அப்படின்ற மாரி இல்ல. அவங்களுக்கு அது மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா, அவங்க ஒரு மாநகராட்சிய கைப்பற்றியிருக்காங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா, இடதுசாரி பிளஸ் காங்கிரஸ் இவங்க 2 பேர் தான் மாத்தி மாத்தி அங்கே வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திருச்சூர் தொகுதியில சுரேஷ் கோபி வெற்றி பெற்றார். அது ஒரு பெரிய திருப்பு முனையா அவங்களுக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க மிக தீவிரமா வேலை பார்த்தாங்க. இப்போ திருவனந்தபுரம் மாநகராட்சிய வின் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஜேபி எப்பவுமே அந்த ஷார்ட் டெர்ம் கோல வச்சு எய்ம் பண்ணவே பண்ணாது. அது ஒரு லாங் டெர்ம் கோல வச்சு தான் எய்ம் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி முன்னேறி கொஞ்சம் இடத்த பிடிச்சு அப்படியே மொத்த இடத்தையும் வளைச்சிருவாங்க. அப்படித்தான் அவங்க நிறைய இடங்கள்ல ஒரு விதமான யுக்திய கையாண்டு அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப திருவனந்தபுரத்திலயும் அவங்க நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வின் பண்ணல. அவங்க கிட்டத்தட்ட 1980ஸ்லேருந்தே இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1980ஸ்லேருந்து ட்ரை பண்ணி 2010ல் 6 வார்டுகள்ல வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2015ல் 35 வார்டுகள்ல வின் பண்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா 2010ல் 6 வார்டு, 2015ல் 35 வார்டுன்றது ஒரு பெரிய குரோத் தான். அதுக்கப்புறம் 2020ல் 34 இடங்கள்ல வின் பண்றாங்க. ஒரு இடம் கம்மியாகுது. ஸோ மறுபடியும் குரோத் லோ ஆகுது. இப்போ 2025ல் 50 இடங்கள் வின் பண்ணி ஒட்டுமொத்த மாநகராட்சியை கைப்பற்றியிருக்காங்க. அதுவும் திருவனந்தபுரம் மாநகராட்சி அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநகராட்சி. ஏன்னா திருவனந்தபுரம் தான் கேரளாவோட தலைநகரம். ஸோ தலைநகரத்தையே நாங்கள் பிடிச்சிட்டோம். இனிமே அடுத்தடுத்த இடங்களை பிடிக்கிறது எங்களுக்கு எளிதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ரோட் மேப்பை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கேரளாவில் எப்போதுமே க்ரோத் பாலிடிக்ஸ் அதை யாரை மென்ஷன் பண்ணுறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறது தான் வழக்கமாக இருக்குது. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பினராயி விஜயன் அவர்கள் ஏன் தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்றார் அப்படின்னா, அங்கே வளர்ச்சி திட்டங்களை நிறைய கொண்டு வந்ததுனால 2வது முறையாக வெற்றி பெற்றார். இப்போ உள்ளாட்சி தேர்தல்களில் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அது பெரிய பேசு பொருளாக ஆகாம பாஜக ஒரு இடத்துல வெற்றி பெற்றது மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்கு. ஸோ இதுதான் பாஜக எப்படி ஒரு மீடியாவை டேக்கிள் பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா அவங்க பூதாகரமா தெரியவே இல்லை. ஆனா ஒரே ஒரு இடம் வெற்றி பெற்ற பாஜக பூதாகரமா தெரியுறாங்க. ஸோ மீடியாவை எந்த அளவுக்கு பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்றது இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு வித்தையை காங்கிரஸ் கத்துக்கணும், ராகுல் காந்தி கத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம் மூலமா நான் சொல்ல வரேன். பினராயி விஜயனுக்கு இந்த சபரிமலையில அந்த தங்க திருட்டு அந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா உருவானுச்சு. அந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டாங்க. எப்பவுமே அந்த ஒரு கோயில் அது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒன்று கிடைச்சிச்சுன்னா அதை பாஜக எளிதில் கையெடுத்து அதன் மூலமா ஒரு அரசியல் செஞ்சு அதன் மூலமா தங்களோட கட்சியை வளர்த்துக்கிட்டு அதுல முன்னேறி நிற்கணும் அப்படின்றது தான் மெயினா பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு கோயில் விஷயம் கிடைக்காதா? ஏன்னா கோயில், இந்து இதை வச்சுதான் அவங்க எப்பவுமே தங்களோட அரசியலை பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தங்க திருட்டுன்றது அவங்களுக்கு ஒரு அல்வா மாதிரி அந்த ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்து அதன் மூலமா நிறைய இந்த பினராயி விஜயன் கவர்மெண்ட் மேல நிறைய குறைகளை சொல்லி அதுக்கப்புறம் வளர்ச்சி அரசியல் அதை ரொம்ப வருஷமா ஃபோக்கஸ் பண்ணி இப்போ திருவனந்தபுரம் மாநகராட்சியை பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அஜெண்டாவை வச்சு அதன் மூலமா செயல்பட்டு அதன் மூலமா அந்த குரோத்தை எடுக்கணும் அப்படின்றத காங்கிரஸ் இந்த ஒரு விஷயத்துல கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ்குள்ள அந்த கோஷ்டி பூசல்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தலையுமே இந்தியா கூட்டணி அதுலதான் காங்கிரஸ் அண்டு கம்யூனிஸ்ட் 2 பேருமே இருக்காங்க. ஆனா கேரளா உள்ளாட்சி தேர்தலில் தனித்தனியாக தான் போட்டி போட்டாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துலயே ஒரு மிகப்பெரிய குழப்பம்ன்றது ஏற்படுது. ஸோ இந்த குழப்பம் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா போயிடுச்சு. இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் தோக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே இந்த ஒரு குழப்பமான மனநிலை தான். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல காங்கிரஸ் பிளஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க 2 பேரும் தனித்தனியா ஆட்சி பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு பேர்ல நிலைச்சு நிற்க முடியல. ஸோ அவங்களுக்குள்ள நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. அதனால அந்த இடத்துல நம்ம ஒரு விலகி நிற்கிறோம், ஒரு பிரிஞ்சு நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிப்படுது. அது மக்களுக்கு இவங்க ஒரு ஒன்னா சேர்ந்து இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துருச்சு. அது போக பிஎம் வேட்பாளர் அதை யாருன்றதை முன்னிறுத்தலை. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் டிராபேக்கா இந்தியா கூட்டணிக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம்
எங்கெங்கெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு நெகட்டிவ் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தங்களோட பாசிட்டிவை காட்டி பிஜேபி வந்து நிறைய இடங்கள்ல லாபி பண்ணி அரசியல் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ கேரளாவும் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுத்துருமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு அடுத்த கட்ட பயத்தையும் உண்டு பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்க வந்து மேலும் மேலும் வந்து வளர்ந்துகிட்டே வராங்க. தமிழ்நாட்டிலையுமே வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு கிடையாது. அதாவது ஏர்லி 2000 அந்த 2010 இந்த ஸ்டேஜ்லலாம் வந்து பிஜேபின்ற கட்சியை பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. நோட்டாவுக்கு கீழே தான் இருந்தாங்க. திமுகவோட கூட்டணியில் ஓரளவு ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்தாங்க. இருந்தாலும் அதுக்கு பிறகு வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்கனால பெரிய ஷைன் பண்ண முடியலை. இப்போ வந்து அதிமுக ஒரு கிளைக்கழகம் போல பாஜக வளர்த்துட்டு வர்றதுனால அவங்க வந்து எளிதாக வந்து மக்களை போய் சென்றடைச்சிட்டாங்க. அது போக இளைஞர்களை கவர்ந்தெழுக்கிறதுக்கு கிரவுண்டில் நிறைய அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து பேக் சைடில் நிற்கிது. ஸோ இதெல்லாம் தான் பிஜேபிக்கு திருவனந்தபுரத்தில் ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.